சரி, நம்மளா சொந்தமா இப்ப இந்த கம்ப்ரஸர் இது ஓடுதல்ல, ஆ, அந்த கம்ப்ரஸர் ஓடுறதுல உங்களுக்கு உப்பை உடைச்சு கொடுக்குது. சரி. உப்பு தண்ணி நல்ல தண்ணியா மாத்துறதுக்கு ஆமாங்க. பம்பு தயார் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க, அந்த பைப் தான் பாருங்க இப்ப இது. சரிங்க சரிங்க. இந்த பைப் தயார் பண்ணி தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காருங்க. இதுதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ நான் என்னோட சொந்த யூஸுக்கு போட்டு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க சரிங்க. அதான் நானும் அவர் மாப்பிள்ளையும் சேர்ந்து தயார் பண்ணி நாங்கள் எங்கள் சொந்த யூஸுக்காக பண்ணணும். எல்லாருமே இப்ப அது ரெண்டாவது ஒரு 4-5 பேருக்கு செஞ்சு கொடுத்தேன். அவங்க எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஐயா நல்லா இருக்குது, எல்லாத்துக்கும் இதை பயன்படுற மாதிரி செஞ்சு கொடுக்கலாமல்ல அப்படின்னாங்க. இப்ப கிட்டத்தட்ட 2 வருஷ காலமா செஞ்சு வெளியே விற்பனை கொடுத்துட்டு இருக்கிறேன். நம்ம கண்கூட பார்த்தோம். ஆமா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இந்த 2 வருஷத்துல சரி சரிங்க எல்லா பக்கமும் போயிருக்கு. இது எத்தனை ஹெச்பி மோட்டருக்கு மாட்டலாங்க? இது எத்தனை ஹெச்பிக்கு வேணாலும் 3ல இருந்து 10 ஹெச்பி, 3ல இருந்து 10 வரைக்கும் அப்படியே டைரக்டா நம்ம கனெக்ஷன் கொடுத்துறதா? ஆமா, நம்ம வந்து மாட்டலாங்க. கிணத்துல இருந்து வந்து ட்ரிப்புக்கு போற இடத்துல கொடுத்துறோம். தஞ்சாவூர், மன்னார்குடி, ராணிப்பேட்டை, விழுப்புரம், இந்த மாதிரி தமிழ்நாடு எல்லாமே போயிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் போயிருக்கு. அதே மாதிரி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர். ரைட்டுங்க. வாங்கினவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு எல்லாருமே இப்ப இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 பேஜுக்கு மேல போயாச்சுங்க. இது வரைக்கும் எல்லாருமே ரிசல்ட் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஐயா இன்னும் இது போல இன்னும் நிறைய செஞ்சு கொடுக்கணும். 1 வாங்கினவங்க 2, 3 வாங்கி மாற்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நல்ல முறையில இருக்குதுங்க. தேங்காய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது போட்டோம் அப்படின்னா பிஞ்சு உதிராதுங்க. ஒரு 3 மாசத்துக்கு பின்னால பிஞ்சு உதிரது நிற்கும். காய் உங்களுக்கு பெருவெட்டாகும். தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் காய் பெருவெட்டாகும். அந்த தண்ணி நல்ல தண்ணி வேருக்கு போகும். இப்ப வந்து நமக்கு தண்ணி வந்து இதுல நம்ம பண்ணும்போதுங்க, சரி, உப்பு தண்ணி, அந்த உப்பு தண்ணியா இருக்கிறத வந்து உப்பு உடைச்சு நல்ல தண்ணியா மாறி நல்ல தண்ணியா மாறாதுங்க. நல்ல தண்ணி ஆகுறது இல்லைங்க. உப்பை உடைச்சு உப்பையும் தண்ணியும் பிரிச்சு கொடுக்குதுங்க. தண்ணி நல்ல தண்ணியாங்கிறது நமக்கு தெரியாதுங்க. ஆனா மரத்துக்கோ செடிகளுக்கு நல்ல தண்ணிங்கிறது தெரியுங்க. அதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னீங்கன்னா, உப்பு தண்ணி விட்டீங்கன்னா எந்த விதையும் முளைக்காது. இப்ப இந்த பைப்புல இருந்து போற தண்ணியை விட்டீங்கன்னா எல்லா விதை, அனைத்து விதையும் முளைக்கும். கீரை விதை முதல் கொண்டு முளைக்கும். சரி, இப்ப உப்பு உடைக்குதுங்கிறீங்களா? அந்த உடைக்கிற உப்பு என்ன ஆகுங்க? உடைக்கிற உப்பு எங்கேயும் போகாது. மண்ணுல மேலால அப்படியே படிஞ்சு நின்னுக்கும். நல்ல தண்ணி அப்படியே பவுடர் மாதிரி மேல நின்னுக்கும். நல்ல தண்ணி மட்டும்தான் வேருக்கு போகுங்க. சரி சரி. உங்களுக்கு அந்த உப்பு தண்ணியோட தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு மழை பெஞ்சா விதை, இப்ப நம்ம எந்த விதை போட்டாலும் மழை பெஞ்சா முளைக்குங்க. இப்ப இதுல நல்ல தண்ணியில தான் முளைக்குதுன்னு சொல்றீங்கல்ல அப்படின்னு கேட்கறதுக்கு உதாரணம், உங்களுக்கு அந்த மழை பெஞ்சா முளைக்கக்கூடிய விதை அனைத்தும் இப்ப இந்த தண்ணி போனா முளைக்கும். அப்ப அது தண்ணி நல்ல தண்ணி ஆகாம அது எப்படி முளைக்குது அப்படிங்கறதுதான் இப்ப நம்மளோட இது கான்செப்ட். கட்டாயமா. ஆமா. அப்ப அதே மாதிரி இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ரஸர் போட்டு ஏற்கனவே கம்ப்ரஸர்ல ஓடிட்டு இருங்க. அதுல உங்களுக்கு அந்த ஏரும் தண்ணியை அடிச்சு வர்றப்ப சட்டுன்னு அடிக்கிறப்ப உப்பு தனியா தனியா பிரிச்சு அந்த ஓசல் பூரா ஒட்டுது. அது ஒட்டிக்கும். இப்ப அதே கான்செப்ட் தான் இப்ப இதுல இந்த கண்ணாடி குண்டை போட்டு நாங்க இது பண்ணி கொடுக்குறோம். இதுல இந்த கண்ணாடி குண்டுல போட்டு உடைச்சு வெளியே வர்றப்போ தண்ணி பிரிஞ்சிருது. ஆனா நம்ம வெளியே வந்தா குடிச்சு பார்த்தா நமக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனா செடிக்கோ மரத்துக்கு விடுறப்ப அது வித்தியாசம் தெரியும். இப்ப நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் பண்றோம் இல்லைங்க? ஆமாங்க. இப்ப அது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, அந்த அடப்பு வந்துருது. ஆமா, போய் கட்டிக்குது. ஆமா. இப்ப நம்ம இந்த மாதிரி பயன்படுத்த பைப் போட்ட பிற்பாடு அந்த சொட்டு நீர் ஓசில எங்கேயுமே உப்பு அடப்பு வராது. ஏற்கனவே கண்கூடாக போட்டு 2 வருஷத்துக்கு முந்தி போட்டு 2 வருஷத்துக்கு முந்தையே எல்லாம் ஆசிட் விட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தப்ப அவங்க பூரா பேரும் இந்த ஓசு விட்ட பிற்பாடு, ஐயா எங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்குது, இது மாட்டின பிற்பாடு எங்களுக்கு அந்த உப்பு சொட்டு நீர் ஓசுல உப்பு கட்டுறது இல்ல, நாங்க ஆசிட் விடுறது இல்ல ஓசுக்கு அப்படின்னு கண்கூடாங்க அவங்களோட வீடியோவை எடுத்து நான் 2-3 தடவை போட்டிருக்கிறேன். சரி. ஏற்கனவே அவங்க சொன்னதை, ஐயா உப்பு கட்டுறது இல்ல இந்த பைப் போட்ட பிற்பாடு எங்களுது அப்படின்னு சொன்ன வீடியோவும் எடுத்து போட்டிருக்கிறேன் நான். இப்போ இதனோட விலை விவரம் என்னங்க? இதோட விலை 5500 ரூபாய்ங்க. ஒரு சர்வீஸ், மோட்டார் சர்வீஸ்க்கு ஒரு பைப் மாட்டினா போதும். சரிங்க. எவ்வளவு உப்பு இருந்தாலும் 6000-7000 DDH இருந்தாலும் ஒரு பைப் மாட்டினா போதும். அதே அதோட இது காமிக்கும். இப்ப வெளியூர்ல இருந்து ஒரு விவசாயி உங்களுக்கு போன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க அவங்களுக்கு வெளியூர்ல இருந்து கேக்குறவங்களுக்கு உங்களுக்கு என்னோட நம்பர், உங்களுக்கு போன் நம்பரு, சரிங்க, ஜிபே நம்பர் தானுங்க. இதுல என்னோட செல்லுக்கு ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல உங்க அட்ரஸ் அனுப்புனாங்கன்னா மேட்டூர் பார்சல் அனுப்பிச்சிருவேன். டெய்லி மேட்டூர் பார்சல் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். சரி. கம்ப்ளீட் தமிழ்நாடு முழுவதும் மேட்டூர் பார்சலுக்கு என்னோட சொந்த செலவுல அனுப்பிச்சிடுறேன்.
சரிங்க. அவங்க இதுக்கு காசு கட்டுறது இல்ல. அவங்க கொடுக்குற காசுலயே நான் இதுக்கு கட்டி அனுப்பிச்சிடுறேன். சரி. மேட்டூர் பார்சலுக்கு. இப்ப வந்துங்க நம்ம ஒரு 1 ஏக்கர் விவசாயம் பண்றவங்க இருக்கிறாங்க, 10 ஏக்கர் விவசாயம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஆமாங்க. இப்ப 10 ஏக்கர் பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாட்டணுமா? வேண்டியது இல்லைங்க. எத்தனை ஏக்கர் இருந்தாலும் அந்த ஒரு பைப் போதும். ஒரு பைப் போதும். ஒரு பைப் போதும். ஒரு மோட்டார் சர்வீஸுக்கு ஒரு பைப் போதும். போதும். ரைட் ரைட் ரைட். அதுக்காக கிணறு சரியா 2 கிணறு 3 கிணறு இருந்தா 3 சர்வீஸ் இருந்தா 3 மாட்டித்தாகணும். மாட்டித்தாகணும். ஆனா ஒரு சர்வீஸுக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப 10 ஏக்கர் இருக்கு, 10 ஏக்கருக்கு ஒரு கிணறு சர்வீஸ் தானே அந்த ஒரு பைப்பே ஒரு பைப் போதுமானது. போதுமானது. ரைட். இப்ப அதே கேக்குறாங்க, ஐயா இப்ப இது 2 பைப் 3 பைப் மாட்டினா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப எங்கிட்ட வாங்குறவங்களே, நீங்க ஒரு பைப் மாட்டினாலும் அதேதான், நீங்க 10 பைப் மாட்டினாலும் அதான் பலன். அந்த ஒரு பைப்பே உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு உடைச்சு கொடுத்துரும். அதுக்காக 2 பைப் 3 பைப் இப்ப அந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் ஏரியாவெல்லாம் கேக்குறாங்க, ஐயா எங்களதெல்லாம் கடல் தண்ணி 2 பைப் கொடுங்க ஐயா, ஜோடியா மாட்டி விடுறாங்கிறாங்க. வேண்டாம் ஐயா, ஒரு பைப் மாட்டுங்க, அதே போதும். ஆனா மாட்டி பார்த்துட்டு ஐயா போதுமையா நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு தடவை நம்ம மாட்டிட்டோம்னா இதனோட ஆயில் எவ்வளவு இருக்கும்? எத்தனை 50 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க. ஒன்றும் ஆகாது. நம்ம ஒன்றும் ஆகாது. திருப்பி இரண்டாவது கிளீன் பண்ற வேலையோ சர்வீஸ் பண்ற வேலையோ எந்த வேலையும் கிடையாதுங்க. மண்ணுக்குள்ள நீங்க போட்டு பைப் லைன்ல சொட்டு நீர் பைப் லைன் இருந்தால் சொட்டு நீர் பைப் லைன்ல கீழே போட்டு மண்ணை போட்டு மூடி போடலாம். ரெண்டாவது அதை போய் திருப்பி எடுத்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இல்லை. பாக்குறவங்க சரி, உங்களை தொடர்பு கொள்ளணும்னா உங்களோட நம்பர் பதிவு பண்ணுங்க. 99 65 22 44 06. உடுமலைப்பேட்டை RR ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி, நீங்க உடுமலைப்பேட்டை வந்து RR ஃபார்ம்ஸ்ன்னு மேப் போட்டீங்கன்னா இங்க தோட்டமே வருங்க. இது கடையோ மற்றபடி வேற தனியா அதுக்குன்னு ஒரு ஷாப்போ இல்லைங்க. நான் தோட்டத்திலேயே தான் வச்சு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், ஆளுகளை வச்சு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால நீங்க இப்ப RR ஃபார்ம்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா இங்கேயே வந்துடும், வந்து எடுத்துட்டு போகலாம். வேணுங்கிற இங்க வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து போன் பண்ணாலும் உங்களுக்கு மேட்டூர் பார்சல்ல உங்க ஊருக்கே அனுப்பிச்சு வச்சிருவேன். இவ்வளவு நேரம் நம்ம தோட்டத்தை எல்லாம் சுத்தி காட்டி இதனோட செயல்பாடுகள் எல்லாம் சொல்லி கொடுத்து எங்களுக்கு உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு இல்ல, நேரத்தை ஒதுக்குனதுக்காக மட்டும் இதுக்காக இல்லைங்க. எனக்கு என்ன அப்படின்னா, நான் இப்ப இந்த இதை வச்சு பைப்பை வச்சு ஒரு தொழில் செய்யணும்னா சம்பாதிக்கணுங்கிற ஒரு குறிக்கோள்ல நான் இது செய்யலைங்க. எல்லாரும் இப்ப 40 ரூபா 50 ரூபாய்க்கு இந்த மேக்னெட் போட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட இது கொடுமையை பார்த்துட்டு விவசாயி எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த வேலையில செஞ்சு என்னோட சொந்த உழைப்புனால செஞ்சு இதை கொடுத்துட்டு இருக்கிறேன். விவசாயிகளுக்கு ஒரு விவசாயி சேவைக்காக இது செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். மற்றபடி இது ஒரு தொழிலை செய்யறது இல்லைங்க. இது விவசாயம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேனுங்க. ரொம்ப சந்தோஷம். பொது சேவையா செய்யறேன். வணக்கம் ஐயா. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்கும் வணக்கம்.